வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினராக பேட்டியளிப்பவர் அமெரிக்க வாழ் இந்திய கணவர்கள் முன்னேற்ற கழக தலைவர். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்காவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வர எல்லா பொண்ணுங்களும் நம்ம வாழ்க்கை இனிமேல் சந்தோஷமாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு மிஞ்சறது என்னமோ அதிருப்தியும் வேதனையும் தான். இந்த நிலைமை உங்க பொண்டாட்டிக்கும் தான். இதுக்கு என்ன காரணங்க ஐயா? என்ன சொல்றீங்க? கலர் கலரா புடவை கட்டிக்கிட்டு பொங்கல் ஃபங்க்ஷன், நியூ இயர் ஃபங்க்ஷன், தீபாவளி ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. இதுதான் சாக்குன்னு கிடைச்ச வீக்கெண்ட் எல்லாம் அண்டாலையும் குண்டாலையும் அதே சாம்பாரையும் அதே சட்னியும் பண்ணிட்டு பாட்லக்கு போறாங்க. வெக்கேஷனுக்கு குரூஸ்ல போறாங்க, டிஸ்னிக்கு போறாங்க, ஹவாய்க்கு போறாங்க. புதுசா இடத்துக்கு போய் போட்டோ போட்டு மத்தவங்களுக்கு காண்டி ஏத்துறாங்க. அது ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு பொண்ணுங்க வந்துகிட்டே தானே இருக்காங்க. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் வருஷத்துல ஒரு நாள் 2 நாள், அதிகபட்சம் ஒரு வாரம். மீதி 51 வாரமும் இங்க அவங்களாவே பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு, துணி துவைச்சிக்கிட்டு, வேலைக்கு சமைச்சிக்கிட்டு, பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் பத்தாதுன்னு பசங்களுக்கு பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ், பேஸ்பால், ஃபுட்பால், டென்னிஸ் கிளாஸ்ன்னு டிரைவர் வேலை இல்லையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி, ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, இது உங்க பொண்டாட்டி ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். இது உங்க ஊர்ல இருக்கிற எல்லா ஆன்டிஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் சாட் ரிப்போர்ட். நீங்க பொண்டாட்டியா கூப்பிட்டு வரல, வேலைக்காரியா இருக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கீங்கன்னு உங்களை கழுவி ஊத்திருக்காங்க. இப்ப சொல்லுங்க, அமெரிக்கால ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தானே கஷ்டம் அதிகம் அனுபவிக்கிறாங்க? சொல்லுங்க. என்ன ஐயா, என்னாச்சு? வாட்ஸ் கோயிங் ஆன்? அரங்கனார குரங்கனார் ஆகிட்டான். ஆஃப் பண்ணு. கல்யாணம் பண்ணி புருஷனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா உனக்கு? துவைக்கிறாங்க, கழுவுறாங்கன்னு லிஸ்ட் போட்டியே, ஏன் அதை புருஷன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா? ஒரு நாள் அந்த வேலையை புருஷன் பண்ணா 10,000 நொட்டை சொல்லுவாங்க. பாத்ரூம் கழுவுறதுல குத்தம் கண்டுபிடிப்பாங்க. அப்பாஸ் ஆர்பிக்கு தூக்கிட்டு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண மாதிரி பண்ணுவாளுங்க. ஏன்டா இந்த வேலையை நம்ம பண்ணோன்னு வருத்தப்பட வைப்பாளுங்க. ஒரு நாள் பொண்டாட்டிய உட்கார வச்சு பிக்கப் டிராப் பண்ணி பாரு, அப்ப தெரியும். நம்ம வீட்டுக்கே நமக்கு வழி சொல்லுவாளுங்க. இங்க பிரேக்கப் போடு, இங்க லெஃப்ட் எடு, இங்க ரைட் எடு, வாயிலேயே வண்டி ஓட்டுவாளுங்க. ஏதாவது வீட்டில் பொண்டாட்டி லான் மூவிங்கு, ஸ்லோ மூவிங் பண்ணி பார்த்துருக்கிறியா? அந்த அங்கிள்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு தொப்பைய தள்ளின்னு மூவிங்கு ப்ளோவிங்கு பண்றத பார்த்தா கண்ணுல ரத்தம் வரும். இதெல்லாம் தெரியாம புருஷங்க என்னமோ சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றியே, உனக்கே நியாயமா இருக்கா? பேச்சுலரா இருந்துகிட்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பொண்ணுங்களுக்கு வாதாடலாம். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல? விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு வாட்டி கல்யாணம் பண்ணிப்பாரு, அப்ப தெரியும் என்ன கஷ்டம். கல்யாணமா? நீங்க ஜோக் பண்றீங்க? நான் சீரியஸா தான் சொல்றேன். கல்யாணம் ஆகி ஒரே வாரத்துல உனக்கு புரியும். புருஷன்ற பதவி ஒரு சாபம். நம்மள சுட்டுக்கிட்டு சாகலான்னு தோணும். அதுக்கப்புறம் புருஷன்ற பதவி எவ்வளவு கஷ்டம்ன்றது நீயே எடுத்து இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லு. எனக்கா கல்யாணமா? வேண்டான்னு சொல்லு. ஆள உர்றா சாமின்னு ஓடிடு. இல்லைங்க, அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைங்க. அப்படி வா வழிக்க. இத்தோட இந்த பேட்டியை முடிச்சுக்கலாம். ஜெய்